இன்றைய தேர்தல் நாள் கிட்டத்தட்ட 5 கோடி பேர் வாக்களிச்சிருக்காங்க. இதில் பெரிய அளவில் சட்டம் ஒழுங்கு சார்ந்த பிரச்சனைகள், அசம்பாவிதங்கள் ஏதும் ஏற்படாமல் காவல்துறை மிக சிறப்பாக செயல்பட்டிருக்கு. காவல்துறை அதிகாரிகளுக்கு முதல்ல நன்றி, வணக்கம். அடுத்து அதிகாரிகளும் மிக தங்களுக்கு கடுமையான பணிச்சுமைகள் கிடையவே சிறப்பாகவே செயல்பட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 5 கோடி பேர் வாக்களிச்சிருக்காங்க. ஏன்னா காவல்துறைக்கு நன்றியானா சமீப காலமாக காவல்துறை அதிகமான விமர்சனங்கள் சந்தித்து வருது. அதிலிருந்து மீண்டு இந்த மிக சிறப்பான பணி காவல்துறை பணி, எந்த அசம்பாவிதம் நேராமல் மிகப்பெரிய அளவில் எந்த அசம்பாவிதம் நேராமல் மிக சிறப்பாக பணியாற்றிருக்காங்க. அதனால் நன்றி. அடுத்த ஊடகங்கள் முன்னணி செய்தி ஊடகங்கள் காலையிலேருந்தே இன்னைக்கு நேரடி ஒளிபரப்பு தான். விவாதங்கள், வேட்பாளர்கள் பேட்டிகள், அரசியல் தலைவர்கள் பேட்டிகள், இப்படி நிறைய பேட்டி. இதெல்லாம் அரசியல் தலைவர்கள் பேட்டிகள் சரிதான், வேட்பாளர்கள் வாக்களிக்கிறதை காட்டுறது அதுவும் சரியானது தான். ஆனால் சினிமா நடிகர்களுக்கு பின்னால் இந்த ஊடகங்கள் இன்றைக்கு ரொம்ப பின்னாடியே அவங்க நடக்கிறத காட்டுறது, வாக்களிக்க வரும் வழியை காட்டுறது, வரிசையில் நிற்கிறத காட்டுறது, அதே தொடர்ச்சியாக காட்டுறது, வாக்களித்த பின்ன கையில் வரல் நேற்று காட்டுறது. இப்படி ஊடகங்கள் நடிகர்களுக்கு பின்னாடி இன்னைக்கு தொடர்ச்சியாக போயிட்டு இருந்தது. ஏன் அவங்க சொல்லலாம், ஒரு விழிப்புணர்வுக்காக செலிபிரிட்டியை நாங்கள் காட்டுறேன்னா, நடிகர்கள் மட்டும்தான் செலிபிரிட்டியா? மற்ற யார் செலிபிரிட்டியா? இன்றைக்கி யாரும் வேறு எந்த செலிபிரிட்டி இன்றைக்கி வாக்களிக்கவே இல்லையா? அவங்கள எத்தனை முறை காட்டிருக்கீங்க நீங்கள்? ஊடகங்கள் நடிகர்களுக்கு பின்னாடி சென்று மக்களையும் அதை பார்க்க வைத்து மக்களை அதை மதிமயங்க வைக்கிறது மிகவும் ஆபத்தான போக்கு. ஏற்கனவே தமிழர்கள் திரையில் தான் தலைவர்களை தேடுறாங்கன்னு ஒரு விமர்சனம் இருக்குது. நீங்கள் ஏன் திரையில் போய் தேடுறீங்க, நாங்களே காட்டுறோன்னு சொல்லி இன்றைக்கி ஊடகங்கள் சினிமா நடிகர்களுக்கு பின்னால் ஓடிக்கிட்டே இருக்குது. எத்தனையோ பேர் வாக்களிக்கிறாங்க. மக்கள் நலன் சார்ந்து செயல்படுகிற மக்கள் செயல்பாட்டார்கள், சமூக நல சேவகர்கள், இப்படி எத்தனையோ பேர் வாக்களிக்கிறாங்கள. அவங்களெல்லாம் யாரையும் காட்டின மாதிரி தெரியல. வெறும் நடிகர்களுக்கு பின்னாடி காரை திறந்து நடந்து வர்றதை காட்டுறது, வரிசையில் நிற்கிறத காட்டுறது, தொடர்ச்சியாக எல்லா ஊடகங்களும் அந்த சினிமா நடிகர்களுக்கு பின்னாடி தான் கூட்டுது. ஏற்கனவே சினிமா பார்த்து பலவீனமான கூட்டம்னு கமலஹாசன் சொல்லுவார். ஆனால் ஊடகங்களும் சினிமா பின்னாடி தான் போயிட்டுருக்கு. இன்றைக்கி ஊடகங்களும் சினிமா பார்த்து வந்த பலவீனமான கூட்டமாக தான் இருக்குது. மற்றபடி ஊடகங்கள் வருங்காலத்திலேயாவது கொள்கை சார்ந்து விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டும். நன்றி, வணக்கம்.